மக்கள் சமாதானமாக வாழ வேண்டும், அநீதம் இழைக்கப்பட்டு விடக் கூடாது என்பதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணும் கருத்துமாக இருக்க போய்தான் இப்படிப்பட்ட சூப்பர் பவர் மனித சக்திகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக கூறுவார்கள். அல்லாஹு தஆலா சொல்வா, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்ம் அலா நஃப்ஸி, இன்னி ஹர்ரம்து துல்ம், அநீதம் செய்வதை, அநீதி பிற மக்களுக்கு அநீதம் செய்வதை நான் எனக்கு நானே ஹராமாக்கி கொண்டேன். வஜஅல்துஹு முஹர்ரமம் பைனக்கும், எனக்கு நானே ஹராமாக்கி கொண்ட அந்த விஷயத்தை உங்களுக்கு மத்தியிலும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, ஹராமாக்கி விட்டேன். எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அநீதம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுவதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பிற்குரியவர்களே, அநீதத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். தனக்குத்தானே அநீதம் செய்து கொள்வது, தற்கொலை, தனக்குத்தானே சாபத்தை ஏற்படுத்திக் கொள்வது, இதெல்லாம் தனக்குத்தானே ஏற்படக்கூடிய அநீதம். இது ஒரு வகையில் அநீதம் தான். காரணம் என்னண்டா, இந்த உயிரும் இந்த உடலும் இந்த மானமும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பர்டிகுலரா ரப்புல் ஆலமீனால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த உயிர் அல்லாஹ்விற்குரியது. உயிரை மாய்த்து கொள்ளக்கூடியவனுக்கு நரகம் நிச்சயம் என்று ஏன் சொல்லப்படுகிறது? அவனுக்கு தானே அநீதம் இழைத்துக் கொண்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த இன்னுயிரை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவன் அநீதத்தின் காரணமாக மாய்த்து கொண்டதனால், சூசைட் செய்து கொண்டதனால் அவன் நரகவாதியாக உருபெறுகிறான். இது தனக்குத்தானே அநீதம். இந்த அநீதத்தை கூட சில நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணையோடு பரிசீலித்து மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, தற்கொலை செய்தவன் நிரந்தர நரகம், அவன் சொர்க்கத்துக்கே போக முடியாது. நிரந்தர நரகம்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அவனை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், அவன் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது அப்படின்ற கருத்தை எப்படி ஏத்துக்கிற முடியாது. அவனுக்கு தனக்குத்தானே அநீதம் செய்து கொண்டான். தனக்கு வாழ்வாதாரம் இல்லை என்று அவனாக நினைத்து கொண்டான். வாழ வழி இல்லை என்று அவனாக நினைத்து கொண்டான். வாழ்வதற்கு பல வழிகளை இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான். தன்னுடைய மனமாச்சரியத்திற்கு கட்டுப்பட்டு தன்னுடைய சுய இஷ்டத்திற்கு கட்டுப்பட்டு அவன் தன்னை மாய்த்து கொண்டான். இது ஒரு வகையான அநீதம். இது அவனுக்கு தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட அநீதம். இந்த அநீதத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசீலிப்பான். சரி, இவ்வளவு நாள் அதாப கொடுத்துட்டோம், தற்கொலை செய்தவன் இவ்வளவு நாள் சித்திரவதையை அனுபவிச்சுட்டான், சரி அவனுக்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா மஷோரா செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒருவனுக்கு மஷோராவே கிடையாது. யார் என்றால், அநீதத்தை தன்னோடு நிறுத்தி கொள்ளாமல் அந்த அநீதத்தை பிற மக்களுக்கு செய்கிறான். அநீதத்தை பிற மக்களுக்கு செய்கிறான். இவனை அல்லாஹ் தஆலா மறுபரிசீலனையே கிடையாது. யார் மன்னிக்காத வரை, அநீதி இழைக்கப்பட்டவன் மன்னிக்காத வரை, அல்லது அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு இவனிடமிருந்து சன்மானத்தை பெற்றுக் கொடுக்காத வரை இவன் சொர்க்கத்தின் வாசலை கூட நெருங்க முடியாது, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. அநீதம் செய்பவனுக்கு அவ்வளவு பெரிய பெனிஃபிட், அவ்வளவு பெரிய கேள்வி கணக்கு இருக்கிறது சகோதரர்களே. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு அநீதக்காரனுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னுவாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவுவதுதான் இயற்கை, யதார்த்தம், அநீதி செய்பவனுக்கு எப்படி உதவுவது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் அநீதி செய்ய விடாம நீங்க என்ன செய்யணும், காப்பாற்றணும் அப்படின்னுவாங்க. அப்ப அநீதம் செய்வது எந்த அளவுக்கு வீரியமானதாக இருக்க போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருப்பாங்க. உலகத்துல எவனுமே அநீதம் செய்து விடக்கூடாது. அப்படி ஒருத்தன் அநீதம் செய்து கொண்டே இருந்தான்னு சொன்னா அவனுக்கு நீ உணர்த்தணும், அவனை தடுக்கணும், அவனை அநீதத்திலிருந்து மீட்டணும். அவனுக்கு நீ செய்யக்கூடிய உதவி என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அப்படி இருக்கையில ஒரு தனி மனிதனுக்கு அநீதம் செய்வது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அநீதம் செய்யக்கூடாது. அவனுக்கு காற்று வராத வண்ணம், அவனுக்கு கொஞ்சமேனும் நிம்மதியான ஒரு சுவாச காற்றை சுவாசிக்க முடியாத வண்ணம் தன்னுடைய வீட்டை உயர்த்தி கூட கட்டக்கூடாது. மார்க்கம் தடுத்திருக்கிறது.
உன் வீட்டு குப்பைகளை அடுத்த வீட்டுக்காரனுடைய அந்த மனையிலே லேசாக தூத்து பெருக்கி அவன் பக்கம் தள்ளுவதை கூட அந்த மார்க்கம் தடுத்திருக்கிறது. அவன் இந்து முஸ்லிம்லாம் ரெண்டாவது, அவன் மனிதன். அந்த மனிதனுக்கு அந்நிய அதாவது அடுத்த வீட்டுக்காரனுக்கு நீ அநீதம் செய்து விடக்கூடாது. அதைத்தான் பார்க்கதே ஒழிய அவன் இந்துவா முஸ்லிமா கிறிஸ்டினா என்பதையெல்லாம் பார்க்காது. இது தனி மனிதனுக்கு செய்யக்கூடிய அநீதம். ஒரு சமூகத்திற்கே அநீதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது யாரு பண்ணுவா அப்படின்னா ஆட்சியாளர்கள் தான் பண்ணுவாங்க. ஒரு சமூகத்திற்கே 1 2 3 4 5 6 1000 2000 3000 லட்சம் லட்சக்கணக்கான மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளனின் அநீதம் ஒரு தனி மனிதனால செய்ய முடியாது. ஒரு தனி மனிதனால இன்னொரு மனிதனுக்கு அநீதம் செய்ய முடியும். ஒரு தனி மனிதனால இன்னொரு 2 பேருக்கு அநீதம் செய்ய முடியும், 10 பேருக்கு அநீதம் செய்ய முடியும், 100 பேருக்கு அநீதம் செய்ய முடியும். ஒரு சாம்ராஜ்யத்திற்கே அநீதம் செய்ய வேண்டுமாயின் அவன் கையில அதிகாரம் இருந்தால் மட்டுமே அப்படி செய்ய முடியும். அதைத்தான் இந்த கேடுகட்ட ஒன்றிய அரசு குன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னைக்குமே நியாயமானவன் நீதமானவன். என்ன அவனே தான் சொல்றத நான் ஆரம்பத்துல சொன்னேன், யா இபாதி இன்னி ஹர்ரம்து துல்முன் அலா நஃப்ஸி, அநீதம் செய்வதை எனக்கு நானே ஹராமாக்கி கொண்டேன். அப்படின்னும் போது அநீதம் செய்யப்படுவதை எந்த காலத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒத்துக்கொள்ள மாட்டான். அநீதம் செய்பவனை அவன் நாடி நரம்பு புடைக்க அவனை அழிவின் பாதையில கொண்டு செல்கின்ற வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஓய மாட்டான். ஏதோ எத்தனையோ அநீத சக்கரவர்த்திகள் இந்த உலகத்தில் தோன்றினர். ஃபிரௌன் தான் நமக்கு கண்ணு முன்னாடி அப்படி பெருசா தெரிகிறான். அவனை மாதிரி நிறைய பேர் தோன்றுனான். அவனை மாதிரி நிறைய பேர் தோன்றுனான். நிறைய பேர். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்னு சொல்லி ஒரு அநீதக்காரன் இருந்தான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவன் இஸ்லாமியன் தான். அவன் செய்த அநீதங்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. பல உலமாக்களை கொன்று குவித்தான். பல உலமாக்களை கொன்று குவித்தான். தன்னுடைய அரசுக்கு எதிராக யாரெல்லாம் கிளர்ச்சி செய்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் குறிப்பறிந்து ஸ்கெட்ச் போட்டு பிடிச்சு அவர்கள் மேல அநீதத்தை கட்டவிழ்த்து விட்டான். ஒரு பெண்ணுடைய சாபம் முக்கியமான ஒன்று. அவனுடைய அநீதத்தின் விஷயத்திலே பாதிக்கப்பட்டவன், அதாவது அவளுடைய மகளை கொலை செய்து விட்டான். இந்த யூசுப் கொலை செய்து விட்டதனால இந்த ஹஜ்ஜாஜின் மீது அவர் சாப வார்த்தைகளை விட்டார். எப்படி சாப வார்த்தைகளை விட்டார் தெரியுமா? எப்படி சாப வார்த்தைகளை விட்டார் தெரியுமா? அவர் சாஹிபத்துல் குர்ஆனாக இருந்தார். குர்ஆனை கரைத்து குடித்த பெண்மணியாக இருந்தார். அதனால இந்த ஹஜ்ஜாஜ் மேல ஒரு அற்புதமான சாபம். அந்த சாபம் வீரியமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் உடனே செல்லக்கூடியது. குர்ஆனை வைத்தே சாபமிட்டார். எப்படி சொன்னார் தெரியுமா? 1வது ஜுஸ்ல இருந்து 15வது ஜுஸ் வரைக்கும் கல்லான்ற வார்த்தையை எந்த இறைவன் இல்லாமல் ஆக்கினானோ அந்த இறைவன் அந்த கல்லாவை இல்லாமல் ஆக்கியது போல உன்னையும் இல்லாமல் ஆக்கட்டும். 1வது ஜுஸ்ல இருந்து 15வது ஜுஸ் அலிஃப் லாம் மீமில் இருந்து சுப்ஹானல்லதி வரைக்கும் கல்லா என்ற வார்த்தை கிடையவே கிடையாது. 15ஆம் ஜுஸுக்கு மேலதான் நம்ம எல்லாம் அதிகமா ஓதுவோம். கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, கல்லா பல் ரான அலா குலூபிஹிம், கல்லா சௌஃப தஅலமூன், சும்ம கல்லா சௌஃப தஅலமூன். இதெல்லாம் பின்னாடி தான், பேக் ஃப்ரண்ட்ல வராது, முன்பகுதியில வரவே வராது. 15 ஜுஸுக்கள் கல்லான்ற வார்த்தையே கிடையாது. நீங்க வேணா ஆய்வு செய்து பாருங்க. அத ஒரு சாதாரணமான ஒரு குடிமகள், ஒரு ஏழை, ஒரு குடிசை வாழ் பெண் ஆய்வு செய்து அந்த வார்த்தையை அவனுக்கு சாபமாக இடுகிறார். எப்படி அல்லாஹ் தஆலா 1வது ஜுஸுல இருந்து 15வது ஜுஸு வரைக்கும் கல்லா என்ற வார்த்தையை இல்லாமல் ஆக்கினானோ அதே போல அல்லாஹ் உன்னை இல்லாமல் ஆக்குவானாக. அல்லாஹ் அந்த கேடுகட்டவர்களை இல்லாமல் ஆக்குவானாக. ஒரு சமூகத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய அநீதங்கள் ஒரு மாதத்துக்கு ஒருக்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு மாதம், அதுக்கப்புறம் அடுத்த குண்டு,
அப்புறம் ஒரு மாதம், அதுக்கப்புறம் அடுத்த குண்டு. மொத்தத்தில் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களை பதட்டத்திலும் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். பதட்டம் அவங்கள ஒரு 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 விதமான மன கொந்தளிப்பில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதிலே குளிர்காயக்கூடிய சைக்கோக்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அழிவை தருவானாக. அவர்களுடைய அந்த கேடுகட்ட தன்மை மட்டும் முடியவில்லை என்றால் எத்தனையோ ரப்புல் ஆலமீன் முடித்து விட்டிருக்கிறான். அநீதக்காரர்களை இந்த உலகத்தில் பூண்டோடு அல்லாஹு தஆலா அளித்திருக்கிறான். நிம்மதியாக வாழ முடியாது. அவனுடைய சந்ததியினர் நிம்மதியாக வாழ முடியாது. எத்தனையோ பேர்களை ஹிட்லர் இது போன்றவர்கள் எல்லாம் அட்ரஸ் இல்லாம அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்தானா இல்லையா? இன்னைக்கு ஹிட்லருடைய சமூகத்தை நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுதா? ஹிட்லர்னு சொல்றாங்களே, இல்ல பெரிய அயோக்கியனாக இருந்தான் அப்படின்லாம் சொல்லப்படுதே. அவனுடைய பேரம்பேத்தியோ அவனுடைய சந்ததியினரையோ எங்கேயாவது நம்ம பார்க்க முடிகிறதா? இல்லை. உரு தெரியாமல் அழித்து விட்டுகிறான். இந்த உலகத்தில் அவன்லாம் வாழ்ந்தான்னு சொல்லி துளி கூட அவன் சரித்திரத்தின் புள்ளிகள் கூட இல்லாத அளவுக்கு அல்லாஹ்வால் அழிக்க முடியும். அநீதம் செய்யக்கூடாது. அநீதம் முற்றிலும் ஹராம். எந்த ஒரு மூமினுக்கும் அநீதம் செய்யக்கூடாது. நான் சொன்னேன்னு நீங்க சொன்னேன்னு சொல்லணும். நான் சொன்ன வார்த்தைகளை விட மிகையாக இப்படி ஹசரத் சொன்னாரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் போட்டா அந்த வார்த்தையின் அநீதம் அது. வார்த்தையின் அநீதம் அது. நான் செய்யாத ஒன்றை நான் ஒண்ணுதான் செஞ்சிருப்பேன், நீங்க மூணாக்கி சொன்னீங்கன்னு சொன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு இருக்குது பாருங்க, அந்த அநீதம் சாதாரணமானது அல்ல. சொல்வாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லுல்முன் லுலுமாத் யௌமல் கியாமா, லுலுமாத்துன் யௌமல் கியாமான்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமை நாளுடைய இருள்கள் அநீதங்கள் அப்படின்னாங்க. மறுமை நாள்ல இருள்கள் விரட்டி விரட்டி பேய் துரத்தின மாதிரி துரத்தும். அவன் கேட்பான், இதெல்லாம் என்ன, என்னை எங்கேயும் செல்ல விடாமல் இந்த கருப்பு என்னை துரத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்வான். அப்போது சொல்லப்படும், இவைகள் அனைத்தும் நீ ஏற்படுத்திய அநீதங்கள் என்று சொல்லப்படும். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த உலகத்தின் வாழ்க்கையில எத்தனையோ பேர், சமூது கூட்டத்தார்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஃபஅம்மா சமூது ஃபஉஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா, அப்படியே சுழலடிக்கப்பட்ட காற்றை கொண்டு அவர்களை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எதனால அழிக்கப்பட்டாங்க? இந்த உலகத்துல இணை வைப்பவன் பட்டவன்லாம் வாழலையா? இப்ப வாழ்ந்துட்டு தான் இருக்கிறான் இணை வைப்பவன். கற்சிலைகளை வணங்கக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர். அல்லாஹ்வுக்கு மாற்றமான தெய்வங்களை வணங்கக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர். ஏன் அவர்கள் அழிக்கப்படவில்லை? அநீதம் இல்லை. அநீதம் இல்லை. அநீதம் எப்போது தலை தூக்குகிறதோ அப்போது அழிவும் தலை தூக்கும். சகோதரர்களே, இந்த சமூக கூட்டத்தார்கள் வெறும் ஷிர்கை மட்டும் செய்யவில்லை. இந்த ஆது கூட்டத்தார்கள் வெறும் ஷிர்கை மட்டும் செய்யவில்லை. ஷிர்கை செய்திருந்தா சொல்லுவாங்க, நம்ம கொச்சையா பேசுறா இருந்தாடே அதே போச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ்வுக்கு அதெல்லாம் ஒண்ணு பெரிய பொருட்டே கிடையாது. இந்த உலகத்தில் மனிதன் நன்றி கெட்டவன் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்ந்தே இருக்கிறான். அவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள், பேசிக் என்ன, அடிப்படை என்ன என்று பார்க்கும்போது ஷிர்கை கொண்டவர்கள் அழிக்கப்படவில்லை, அநீதத்தை கொண்டு அழிக்கப்பட்டனர். சகோதரர்களே, அவர்கள் அழிக்கப்பட்டனர். ஒவ்வொருத்தனும் வெரைட்டியா அழிக்கப்பட்டான். இந்த உலகத்தில் அநீதத்தின் வாசல்கள் அடைக்கப்படுவதில் தீவிரம் காட்டப்படுகின்றது அல்லாஹ்வினால். அநீதத்தின் வாசல்கள் அடைக்கப்படுவதில் தீவிரம் காட்டப்படுகிறது. துவா நமக்கு தேவை, துவா தான். எப்படி நீங்க படைத்தவட்ட செய்யக்கூடிய துவா, இந்த வக்ஃபு என்ற வக்ஃபு திருத்த சட்டம் என்ற திருட்டு சட்டத்தை எப்படி அழகான முறையில் நீதிபதிகள், ஏன்னா அவன் மனசுலயும் கொஞ்சம் ஈரம் காஞ்சி இருக்குது, ஈரம் கொஞ்சம் இருக்குது, காஞ்சி போகாம கொஞ்சம் ஈரம் இருக்குது. அழகாக கேட்டான், ஏண்டா நீ வக்ஃபு வாரியத்துல இந்துக்களை போடணும்ன்றிய, இந்த அறநிலையத்துறையில இந்துக்களை முஸ்லிம்களை போடுவியா? அந்த ஏதோ ஒரு கோயில்லாம் இருக்குது, அந்த கோயில்ல என்ன அறநிலையமா, காசி விஸ்வநாதர் கோயில்ல நீ முஸ்லிம்களை போடுவியா? போடு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல முஸ்லிம முத்தவல்லியா போடு. நீ மதுரை மீனாட்சி அம்மன்ல முஸ்லிம முத்தவல்லியா போட்டின்னு சொன்னா
எங்கேயும் வேண்டாம், எங்க பள்ளிகள்ல ஒன்ன முத்தவழியா நாங்க போடுறோம். பாரபட்சம் பார்க்க மாட்டோம். நாங்க எங்களுக்கு மதம் அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கெல்லாம் எல்லா சரிக்கு சம நீதி தான். உன்னுடைய அந்த இந்த அறநிலையத்துறையில் அல்லது உன்னுடைய கோயில்களில் இந்து மக்கள் நல்ல மக்கள். ஏன்னா இன்னைக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு போராடக்கூடிய மக்கள்ல அதிகமானோர் இந்து மக்கள் தான். அவங்களுக்கு ஆண்டவன் இந்த உலகத்துல கருணை காட்டணும், அவங்க வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா சுபிட்சத்தை ஏற்படுத்தணும். அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அவங்களுக்கு வக்ஃப்னா என்னன்றதை அவங்க படிச்சு அது சம்பந்தப்பட்ட வியாக்கியானம் கொடுக்கறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது! அது சம்பந்தப்பட்ட வியாக்கியானம் தருகின்றனர். வக்ஃப்னு சொன்னா ஆண்டவனுக்காக மனிதன் எழுதி வைத்த அவர்களாக கொடுத்த அந்த கொடைய போய் நீ அதுக்கு ஒரு ஆளை நியமனம் பண்ணணும், அது எங்க ஆள்ல நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாரி சுருட்ட பாக்குறீ என்று சொல்லி நம்ம மக்கள் கேட்பதை விட நல்ல மக்களான அந்த இந்து மக்கள் கிறிஸ்தவ மக்கள் கேட்கின்றனர். நீ காசி விஸ்வநாதர் கோயில்ல எங்க ஆள ஒருவனை நீ நிர்வாகியா போட்டின்னு சொன்னா எங்கள்ல இருக்கக்கூடிய பெரும் பெரும் பள்ளிகளில் உன்னுடைய ஆட்களை நாங்க முத்தவழியா போட தயார், செக்ரட்டரியா போடுறதுக்கு தயார். உன்னால முடியுமா? தெரியாது. அந்த இந்து அறநிலையத்துறை கோயிலுடைய நிர்வாகம் பற்றி முஸ்லிமுக்கு தெரியாது. அதே போல முஸ்லிமுடைய நிர்வாகம் பள்ளிவாசலுடைய இது சம்பந்தப்பட்ட என்ன என்ன காரியங்கள் அப்படின்றது உனக்கு தெரியாது. அதனால தான் ப்ரொசீஜர் கரெக்டா வச்சிருக்கிறாங்க. இந்த அறநிலையத்துறைக்கு இந்து இருக்கணும், முஸ்லிம் வக்ஃப் போர்டுக்கு முஸ்லிம் தான் இருக்கணும்னு சொல்லி அந்த காலத்துல டாக்டர் அம்பேத்கர் போன்ற பெரும் பெரும் மேதைகளால் வகுக்கப்பட்ட சட்டங்களை உடைச்சு எறிகிறது இல்ல, அவர்களுடைய நோக்கமே கையாடல் தான் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கைகளை எப்படி அபூ லஹபின் கைகள் நாசமடைக என்று சொன்னானோ அதே போல அநீதத்தின் விளைநிலமாக இருக்கின்ற இந்த பாவிகளின் கைகளை எல்லாம் நாசமடைய செய்வாங்க. இந்த சாபம்லாம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது நமக்கு. இன்னைக்கு மனக்குமுறல்ல ஒவ்வொருத்தனும் வீதியில போராடக்கூடிய அளவுக்கு ஆம்பளை பொம்பளை சின்ன பிள்ளை பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி வெயில்ல நிக்க வச்சா பாருங்க. இது ஒரு பெரும் அநீதம், இது ஒரு பெரும் அநீதம் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா முழுமையான வெற்றியை தந்தருள்வானாக. துஆ செய்யுங்கள், துஆவிலே ஹாஸாக துஆ செய்யுங்கள். நீங்க எப்படி ரமலானுடைய காலகட்டத்தில் தொழுகையில இபாதத்துல, ஏன்னா நாம இருந்தா தான் அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு வழி இறங்குவான். நாம இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போகும். ரப்பல் ஆலமீன் கை விரிச்சிருவான். அதனால முதல்ல நாம இருப்போம், முஸ்லிமாக இருப்போம். அல்லாஹ்விடத்துல தொழுது துஆ செய்வோம், அவரிடத்துல மன்றாடுவோம். அதிகமாக யா ஆதில் சொல்லுங்க பாப்போம். யா ஆதில் என்ற திக்ரை செய்து முடித்து துஆ செய்வோம். ஆதில் என்ற வார்த்தை அல்லாஹ்வினுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் ஒன்று. நீதமானவனே, நீதி செலுத்துபவனே என்ற அர்த்தம். இந்த வார்த்தையை சொல்லி ரப்பிடத்திலே துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.